ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற முயல்வதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் மத்திய அரசுக்கு இறுதி எச்சரிக்கை. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி. 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழு தலைவர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் கொண்டாட்டம். அம்பேத்கர் சிலைக்கும் உருவப்படத்துக்கும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்திய தலைவர்கள். தமிழ் புத்தாண்டை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, நாகேந்திரன் ஆகியோர் வாழ்த்து. தமிழகத்தை சூழ்ந்துள்ள இருள் அகன்று நல்லொளி பிறக்கட்டும், நல்லாட்சி மலரட்டும் என்று சூளுரை. பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிராக அதிகளவில் குற்றங்கள் நடைபெறுவதாக கனிமொழி பேச்சு. மத்திய அரசு தமிழகத்துக்கு போதிய நிதியை தருவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயல்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் மத்திய அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தைப்பூச திருநாள் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள விடுதியில் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் நட்டா, மாநில தலைவர் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை ஆகியோர் வெளியிட்டனர். இந்த தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் ஒருமுறை நிதியுதவியாக வழங்கப்படும் என்றும், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகளை அமைக்க 50 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. தைப்பூச திருநாளை மாநில விழாவாக அறிவிப்போம் என்றும், திருப்பரங்குன்றம் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை உறுதி செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 8000 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும், 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், வேலைவாய்ப்பின்மையால் கடனை திரும்பச் செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பு சட்ட வடிவமைப்பு குழு தலைவர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் சிலைக்கும் உருவப்படத்துக்கும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். நாடு விடுதலை பெற்ற பின் இந்திய அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழு தலைவராக இருந்த அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை தொகுத்தார். அவர் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினார். அவரின் பங்களிப்பை பாராட்டி அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்று அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
இதையொட்டி ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் அம்பேத்கர் சிலைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தில்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் அம்பேத்கரின் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அம்பேத்கர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அம்பேத்கர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். குஜராத் தலைநகர் காந்தி நகரில் அம்பேத்கரின் உருவப்படத்துக்கு முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனும் அவர் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களும் அம்பேத்கர் உருவப்படத்துக்கு மலர்தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்பேத்கர் உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மாணிக் சகா மெழுகுதிரி விளக்கேற்றியும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார். கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் அம்பேத்கர் சிலைக்கு முதலமைச்சர் சித்தாராமையா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அம்பேத்கர் உருவப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அம்பேத்கர் சிலைக்கு ஆளுநர் சந்தோஷ் கங்வார், முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் புத்தாண்டை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், புத்தாண்டில் புதிய சாதனைகள் பலவற்றை படைத்து புதிய வெற்றிகளை பெற்று வழிமறிக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்து அமைதியான வாழ்வை பெறுவோம், வளமான தமிழ்நாட்டை படைத்திடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளோடு கூடிய புதிய உத்வேகம் பிறக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், தொடங்கியிருக்கும் பராபவ ஆண்டு நல்ல அரசியல் மாற்றத்தையும் தமிழக மக்கள் வாழ்வில் ஏற்றத்தையும் அளிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளாக தமிழகத்தை சூழ்ந்துள்ள இருள் அகன்று நல்லொளி பிறக்கட்டும், நல்லாட்சி மலரட்டும், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட தமிழக மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உணரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பராபவ ஆண்டில் தமிழகம் தனது இழந்த பெருமையை மீட்கவும், நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக உருவாகவும் இறைவனை வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில், புத்தாண்டு புதிய வாய்ப்புகள், புதிய கனவுகள், புதிய சாதனைகள் கொண்டு வரட்டும் என்றும், மகிழ்ச்சி, அமைதி, வளம் ஆகியவை வாழ்வில் நிரம்பி இருக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிராக அதிக அளவில் குற்றங்கள் நடைபெறுவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்ற தேர்தலில் ஒருமுறை கூட தோற்றதில்லை என்றும், அனைத்திலும் வெற்றிதான் என்றும் கூறினார். அவர் பெயரை கொண்ட வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். தமிழகத்திலிருந்து பெருமளவில் வரி வருவாய் பெறும் மத்திய அரசு தமிழகத்துக்கு போதிய நிதி பகிர்வை தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் குறைந்த மக்கள் தொகையுள்ள நகரங்களில் கூட மெட்ரோ ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் தமிழகத்திற்கு தர மறுப்பதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளதற்கு கனிமொழி பதிலடி கொடுத்தார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்கள், பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் என்று கனிமொழி கூறினார். திமுக அணி கொள்கை கூட்டம் என்றும், அதற்கு எதிரணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிற துரோக கூட்டம் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா கூத்தாநல்லூர் அருகே அதங்குடி, ஆயக்குடி, பொதக்குடி ஆகிய ஊர்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆயக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குத்புதீன், பொதக்குடி, ஆயக்குடி ஊராட்சியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அதிமுக மகளிர் அணி மும்தாஜ் பேகம் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய டிஆர்பி ராஜா, திமுக அணி கொள்கை கூட்டம் என்றும், எதிரணியினர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிற துரோக கூட்டம் என்றும் கூறினார். ஒருவேளை ஜனநாயகன் படம் நன்றாக இல்லை என்று அவர்களே இணையத்தில் கசிய விட்டு அனைவரும் பார்க்கட்டும் என்று விட்டு விட்டார்களா என்பது யாருக்கு தெரியும் என்று சரத்குமார் தெரிவித்துள்ளார்.
சென்னை ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜசிம்ம மகேந்திரா போட்டியிடுகிறார். ஆவடி மாநகராட்சி அருகே திறந்தவேனில் வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரருக்கு சரத்குமார் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாரதிய ஜனதா, அதிமுக, புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய சரத்குமார், தமிழகத்துக்கு வடக்கிலிருந்து ஆபத்து என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுவது தவறானது என்றும், வடக்கில் இருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஒருவேளை ஜனநாயகன் படம் நன்றாக இல்லை என்று அவர்களே இணையத்தில் கசிய விட்டு அனைவரும் பார்க்கட்டும் என்று விட்டுவிட்டார்களா என்பது யாருக்கு தெரியும் என்றார். என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு வந்து நேராக போய் கண்டனம் நேருக்கு வந்து துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்தில் ஒரு தலைவர் இருப்பான அப்படி யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா பற்றி என்ன பேசுறது? அது ஒரு உதாரணம் போதாதான்? அப்புறம் எது கேட்டாலும் அரசியலா? ஜனநாயக படத்தை வந்து உங்க கூட இருக்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருமா? அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா, எஃப்சியா, அதுக்கு எல் முருகன்ஜியா? எப்படிங்க சொல்லுவீங்க? என் படமே வந்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆச்சு ஜக்குபாய், நான் அன்று நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. யாரும் உங்க கூட இருக்கும் சதி செஞ்சிருக்கான். ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக உள்ளதாகவும் ஆளுங்கட்சி தலையீடு உள்ளதால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். தனது தொகுதிக்குட்பட்ட வண்ணார்பேட்டையில் அவர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக உள்ளதாகவும் ஆளுங்கட்சியின் தலையீடு உள்ளதால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று கூறினார். போதை வசதி இல்லாத ஒரு தொகுதியாக நிச்சயமாக மாற்றப்படும். சட்ட ஒழுங்கு மோசம், அதாவது காவல்துறையில் அதிகார வர்க்கம் வந்து குறிப்பாக ஆளுங்கட்சி தலையிடுறதுனால யாராலையும் காவல்துறை வந்து கைகள் கட்டப்பட்டதுனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அடிதடி, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இது போன்ற ஒரு நிலைமை இருக்குது. இது முற்றிலுமாக வந்து எந்த விதமான அளவுக்கு ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு தப்பு பண்ணுறவங்க சட்டப்படி சட்டத்திற்கு நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போராடலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்கள எவ்வளோ வரவேற்பு இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 3000-4000 பேர் திரண்டு வராங்க, பொதுமக்களே திரண்டு வராங்க. 8000 ரூபாய் டோக்கன் வழங்குவது வாக்குக்கு லஞ்சம் கொடுப்பதாகவும் என்று அதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். திருச்சி பாஜக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுகவினர் வாக்காளர்களை கவர்வதற்காக 8000 ரூபாய் டோக்கன் என்ற பெயரில் வீடு வீடாக வழங்கி வருவதை சுட்டிக்காட்டினார். இந்த டோக்கன் வழங்குவது வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கும் செயலாகும் என்றும் தேர்தல் ஆணையம் இதனை உடனடியாக தடுத்து அதில் தொடர்புடையோரை கைது செய்ய வேண்டும் என்றும் அஸ்வத்தாமன் கூறினார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர்கள் வாக்குறுதியில் அறிவித்த 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. உங்களுக்குலாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருந்தாரு, 10000 ரூபாய் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் திமுக வந்து டோக்கன் சொல்லி அறிவிச்சாங்க. ஏன் டோக்கன் அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னால், அப்பொழுதே நமக்கெல்லாம் சந்தேகம் இருந்தது, ஏன் இவங்க டோக்கன்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் இந்த 8000 ரூபாய் டோக்கன் அப்படிங்கிற பேரில் வீடுகளில் விநியோகித்து வருகிறார். இது மிக மிக மோசமான ஒரு செயல், மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். தமிழ்நாடு ராகுல் காந்தியை விரும்புவதாகவும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டை விரும்புவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சௌடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சௌடங்கர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ராகுல், பிரியங்கா, தெலுங்கானா, கர்நாடக முதலமைச்சர்கள் பரப்புரை மேற்கொள்ளும் தேதியை விரைவில் அறிவிக்க உள்ளதாக கூறினார். ராகுல் காந்தியும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒன்றாக ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வார்களா என்ற கேள்விக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று வினவினார். புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் இருவரும் கலந்து கொள்ளாதது தொடர்பான கேள்விக்கு அன்று இருவருக்கும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2-3 நாட்களில் ராகுல் காந்தி வருகையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்தார்.
Yes, we have all the 28 observers, senior observers, like ministers, member of parliaments, PCC presidents. Many senior leaders are already in the all 228 assembly segments, and we have also appointed the party cadre. Special committees are formed in all 234 assembly segments, so that we want to help all the allied party candidate, whatever forces we have in each assembly. தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் 3 கோடி பேர் உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சௌரிபாளையத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஸ்ரீநிதியை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர் சிங்காநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதிக்கு கைச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர்கள் 3 கோடி பேர் உள்ளதாகவும் அவர்கள் தங்கள் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு முதல்வர் எங்கள் கூட்டணியின் தலைவர் பொறுப்பேற்பதற்கு முன்னர் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு கடைசி இடத்தில் இருந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சியில் தமிழகம் முதல் நிலைக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு சரித்திர சாதனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை. தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் எடுத்திருக்கிறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நிதி ஒதுக்கீட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 43,000 கோடி நிதி வழங்கி கல்வி வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறார். அதற்கு காரணம், நம்முடைய மக்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துவிட்டால் மற்ற எல்லா நிகழ்வுகளும் தானாக நடைபெறும் என்பதை நம்புகிறார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று யாதவர் பாதுகாப்பு பேரவை கேட்டுக்கொண்டு உள்ளது. தூத்துக்குடியில் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் தலைவர் ராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தங்கள் இயக்கம் சார்பில் இந்த முறை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். திமுக ஆட்சியில் 2 வயது குழந்தை முதல் 80 வயது கிழவி வரை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதாக கூறினார். காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பனையேறும் தொழிலாளியான மணிகண்டனின் 2 கால்களிலும் காவல் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார்கள். அந்த கயவனை கைது செய்துள்ளார்கள். அது அவன்தானா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இந்த ஆட்சியை மீண்டும் வரவிடாமல் தடுத்து என்டிஏ கூட்டணிக்கு இரட்டை இலை சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெறச் செய்து தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் அமர்த்த வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த குழந்தையை போக்குவரத்து நெரிசலின்றி குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு செல்ல உதவிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் கூட்டு முயற்சி பாராட்டுகளை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் வடுகப்பட்டியைச் சேர்ந்த பூபதி ராஜா கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி முத்தாயம்மாள் என்ற மனைவியும் தருண் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் பூபதி ராஜா கோவையிலிருந்து தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் மனைவி குழந்தையை உட்கார வைத்து சொந்த ஊரான வடுகப்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தார். சங்ககிரி அருகே ஈரோடு பிரிவு சாலையில் வந்தபொழுது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மூவரும் படுகாயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மூவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த விபத்தில் குழந்தை தருணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது சங்ககிரியில் இருந்து சேலம் நோக்கி குழந்தையுடன் தனியார் ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. அவசரகால உதவிக்காக தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கி உள்ள எமர்ஜென்சி எஸ்கார்ட் என்ற குழுவுக்கு இந்த தகவல் பகிரப்பட்டது. இதனால் குழந்தையுடன் சென்ற சங்ககிரி தனியார் ஆம்புலன்ஸ் வைகுந்தம் பகுதியை வந்தடைந்த போது மற்ற ஆம்புலன்ஸ்கள் தயாராக காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சங்ககிரி ஆம்புலன்ஸுக்கு துணையாக சென்றனர். இதனாலும் போக்குவரத்து காவல்துறையின் ஒத்துழைப்பாலும் 41 கிலோமீட்டர் தொலைவை அரை மணி நேரத்தில் கடந்து குழந்தையை குறித்த நேரத்தில் தரணி மருத்துவமனையில் சேர்த்தனர். குழந்தையை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. உடல் பருமனை குறைக்க குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கிய சிறுமி தேசிய அளவிலான போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சார்பாக பல்லாவரத்தை சார்ந்த இனியா ஹார்ஷினி என்ற சிறுமி கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்றார். வெற்றி பெற்று ஊர் திரும்பிய அவருக்கு பெற்றோரும் உறவினர்களும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய இனியா ஹார்ஷினி முதலில் உடல் எடையை குறைக்க குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் இப்பொழுது 50 முதல் 60 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளதாகவும் கூறினார். குத்துச்சண்டை போன்ற தற்காப்பு கலைகள் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் என தெரிவித்தார். என் பேரு இனியா ஹாஷினி. நான் இங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்கேன். நான் நேஷ்னல்ஸ் போனது மகாராஷ்டிரா நாக்பூர் போனேன். அங்கே தேசிய அளவில் 600 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் 6 சுற்று போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் 70 to 75 வெயிட் கேட்டகிரியில் போட்டேன். அப்புறம் என் கூட மயிலாடுதுறை ரிஷிகான்னு ஒரு அக்கா போட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அப்புறம் மொத்த சவுத் இந்தியாவில் நானும் இன்னொரு அக்காவும் வின் பண்ணோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் மொத்தம் 26 பேர் போனோம். 26 பேரில் நாங்கள் மற்றவங்களாம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. நாங்கள் 2 பேர் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். அப்புறம் மொத்தம் 6 கோச்சஸ் வந்தாங்க. 6 கோச்சஸில் எல்லோரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட் இயர் கோல்டு அடிப்பேன். கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு பெருமை சேர்ப்பேன். அப்புறம் எங்கள் கோச் நெல்சன் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னை இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணி இப்போ நேஷ்னல்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் டிஎன்டி பாக்ஸிங் கிளப்பில் தான் 6th ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனும் எங்களை நல்லா இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி பாமக வேட்பாளர் பாடி செல்வம் ஒகேனக்கல் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி பாமக வேட்பாளர் பாடி செல்வம் ஒகேனக்கல் மற்றும் ஓட்டமலை பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தளவக்காடு, ராணிப்பேட்டை, ஏரிக்காடு, இந்திராநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தாமலேயே பரப்புரை செய்து அவர் கடந்து சென்றார். உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் தேர்தல் பரப்புரையில் இருந்தபோது அவர் வீட்டில் மர்ம கும்பல் 122 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் தேர்தலை ஒட்டி பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார்.
இந்த சூழலை பயன்படுத்தி அவர் வீட்டில் 122 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளன. 3 பேர் கொண்ட கும்பல் பீரோவை உடைத்து இந்த துணிகர திருட்டில் ஈடுபட்டு உள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா, துணை கண்காணிப்பாளர் குருசாமி ஆகியோர் கடற்கரை ராஜ் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்தனர். கைரேகை நிபுணர் சுரேஷ்குமார் மற்றும் மோப்ப நாய் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு படை அமைக்கப்பட்டு உள்ளது. தேர்தல் நேரத்தில் திமுக வேட்பாளர் வீட்டில் நகைகள் கொள்ளை போனது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகமும் தீபாராதனைகளும் சிறப்பாக நடைபெற்றன. இக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலக அமைதி வேண்டியும் போதிய மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் பக்தர்கள் வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதாவை ஆதரித்து நடிகை கௌதமி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதாவை ஆதரித்து நடிகை கௌதமி காந்தி சவுக்கு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், குடியாத்தம் பகுதிகளில் 1400க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டிய அவர், நகர செயலாளர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தமிழ் புத்தாண்டின் சித்திரை மாதம் முதல் நாளான இன்று கேரள பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீடுகளிலும் கோவில்களிலும் கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகர்கோவில் ஆதிபராசக்தி கோவிலில் சக்தி பீட தலைவர் பக்தர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி காசுகளை கை நீட்டமாக வழங்கினார். தமிழகத்தில் சங்க காலத்தில் இருந்தே சித்திரை முதல் நாளான தமிழ் புதிய ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை கேரள பாரம்படி கனி காணும் நிகழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர். தமிழ் புத்தாண்டின் முந்தைய நாள் இரவு வீடுகளிலும் கோவில்களிலும் தாம்பாளம் அல்லது இலையில் மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொடிமுந்திரி உள்ளிட்ட பல வகைகளும், பாக்கு, வெற்றிலை, வெள்ளி, தங்கம், பணம் ஆகியவற்றுடன் அரிசி, கல் உப்பு, பருப்பு, மஞ்சள், வெல்லம் ஆகியவற்றை படைக்கின்றனர். அதிகாலையில் எழுந்ததும் இதில் கண் விழிப்பது கனி காணும் நிகழ்ச்சியின் ஐதீகமாகும். அதன்பின் அந்த காசுகளை எடுத்து குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கை நீட்டமாக கொடுப்பதும் மரபாகும். இதனால் இந்த ஆண்டு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கனி காணும் நிகழ்ச்சி நாகர்கோவில் ஆதிபராசக்தி கோவிலில் இன்று நடைபெற்றது. ஆதிபராசக்திக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, கூட்டு வழிபாடு, கனி வகைகள் படைத்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். இயற்கை சீற்றம் தணியவும், மண்வளம் செழிக்கவும், மழைவளம் பெருகவும், மக்கள் நலமுடன் வாழவும் கூட்டு தியானம் நடைபெற்றது. தொடர்ந்து சக்தி பீட தலைவர் சின்னதம்பி பக்தர்களுக்கு கைநீட்டம் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் வல்லப்பை ஐயப்பன் ஆலயத்தில் சித்திரை விசுக்கணி தரிசன விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மலையாள பண்பாட்டின்படி புத்தாண்டு நாளில் கனி காணுவது மரபாகும். அதன்படி புத்தாண்டான இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் வல்லப்பை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை கணபதி ஹோமம் மற்றும் அஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு கனிகளால் மூலவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து கொழுமண்டத்தில் அனைத்து வகை பழங்கள், காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. சித்திரை விசு நாளில் சபரிமலையில் கைநீட்டம் வழங்குவது போலவே இங்கு வந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் குருசாமி மோகன் கைநீட்டம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆன்மீக பெரியோர்கள், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஆணவ கொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்து 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சென்னையில் இன்று வெளியிட்டார்.
இந்த தேர்தல் அறிக்கையில் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் மகளிருக்கு 50 விழுக்காடு இடங்களை ஒதுக்கி வகை செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா செதுக்கரை, நேருஜி நகர், அசோக் நகர், வைத்தீஸ்வரன் நகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக நகர செயலாளர் பழனி இல்லத்தில் மேலதாளங்கள் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் தென்றல்குட்டி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பரப்புரை நடைபெற்றது. முதியோர் உதவித்தொகை வழங்குதல், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் கடன் வசதி, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருதல் போன்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதாக பரிதா உறுதியளித்துள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற முயல்வதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் மத்திய அரசுக்கு இறுதி எச்சரிக்கை. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி. 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழு தலைவர் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் கொண்டாட்டம். அம்பேத்கர் சிலைக்கும் உருவப்படத்துக்கும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்திய தலைவர்கள். தமிழ் புத்தாண்டை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, நாகேந்திரன் ஆகியோர் வாழ்த்து. தமிழகத்தை சூழ்ந்துள்ள இருள் அகன்று நல்லொளி பிறக்கட்டும், நல்லாட்சி மலரட்டும் என்று சூளுரை. பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிராக அதிகளவில் குற்றங்கள் நடைபெறுவதாக கனிமொழி பேச்சு. மத்திய அரசு தமிழகத்துக்கு போதிய நிதியை தருவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.